ஆசை வார்த்தைகளை கேட்டு கட்டுக்கடங்காத கற்பனைகளால உங்க இதய துடிப்பை படபடக்க வைக்க ரெடியா இருக்கீங்களா? அதுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்க அந்த சீக்ரெட் மந்த்ரா தான் லானாஷா. இதுல இருக்க லஸ்ட்ஃபுல் காதல் கதைகளை நான் உனக்கு தர செகண்ட் சான்ஸ். ஹாப்பி பர்த்டே சாம். நீ மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா நான் இப்போ இருக்க மாதிரி இவ்வளோ ஹாப்பியாகவே இருந்திருக்க மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். ஐயோ கிசு. என்னடா டே சாம்டா, அது நான் லவ் பண்ணுறது. அவளுக்கு நீங்கள் பர்த்டேடா. உன் கிசுக்கே வந்துட்டான்டா. நான் என் கனவுக்குள்ளேயே போகலடா. டைம் வேற ஆச்சு. நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இடத்துல மீட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடு. ஐ வில் வெயிட் ஃபார் யூ. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது. காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது. காதல் என்னை ஏய் மணி 9 ஆச்சுடா. 8 மணிக்கு உள்ள போடா. ஏய் நீயே வாடா. ஏய் மணி என்ன சொன்ன? 9. ஏய் குளிக்கணும். அழுக்கு. ஏய் டைமாக சொல்லி விட்றோம். எனக்கு இன்னும் டைம் இருக்கு. டே நவுறா. ஏய் செஞ்சுட்டா ஃபஸ்ட்டு வச்சு புக்கு. ஆமாம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்க? ஒரு முக்கியமான மேட்ரு. மேட்ரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகிடுச்சான். அதான் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி மெக்கானிக் விட்ட சொன்னான். மெக்கானிக் விட்ட சொன்னாலா? ஆமாம். அதுக்கு என்ன? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். காலில் இந்த ஒரே பதட்டம் வசதிய என்ன? அதான் சொன்னேன் மச்சி, சாமோட மேட்ரா. ஏய் அவள் பர்த்டேடா, அதான் அவளை கூப்பிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அவளுக்குன்னு அழகாய் மாறினேன்
நீ அழகாலாம் மாறவனா முதல்ல ஆம்பளை மாதிரி நீ சைடில் ஒரு மயிறு. ஆமாம், எல்லாம் சர்ச்சுக்கே ஒரு ஆள் இல்லையே, இப்போ என்ன புதுசா? அதெல்லாம் அப்படி தான். வா. நான் ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று. சாம், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் இப்போ இருக்க மாதிரியே ஹாப்பியாக அதே ஸ்மைலோட அவள் நினச்சதெல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அவள் சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் 2 வீக்ஸில் எங்கள் லவ் ஆனிவர்சரி. நாங்கள் இப்போ இருக்க மாதிரியே இன்னும் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் எங்கள் லவ் குறையாமல் நாங்கள் நினச்ச மாதிரியே எங்கள் லைஃப் அமையணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஏசப்பா, நான் கெச்ச பொண்ணுக்கெலாம் மெசேஜ் பண்ணி பிடிச்சதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு ப்ளூடிக்கிலே விட்றாள். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் இந்த மெக்கானிக் மட்டும் இல்லாமல் மேரேஜ் டாக்டர்னு சந்தோஷமாக இருக்கணும். சப்போஸ் டாக்டர் இல்லாமல் பையன் பிறந்தா கூட உங்கள் பேர் ஆரம்பிக்கிற மாதிரி மகேஷ் ராகேஷ்னு பேர் வச்சு தினைக்கும் கும்பிடுவோம் சாமி. கேட்டுட்டு அப்படியே டீலில் விட்டுறா சாமி. கர்த்தரே. வேணா ஏன் அவனை நம்மளாம் தேவைக்கு கடவுளே கும்பிட்றோம்ல. நம்ம மட்டும் இல்லைடா, எல்லாருமே அப்படி தான். தேவைக்கு தான் கடவுள். எவ்வளோ நேரண்டா ஆச்சு? எத்தனை மணி தாண்டா வரேன்னு சொன்னான்? இப்போ தான் வச்சா ஞாபகம் வருது. நேற்று ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன சொன்னா அது தெரில. எங்கே வந்துட்டாளா? அப்போவே வர சொல்லிட்டேன்டா. இரு, இங்கே வரான்னு கேட்குறேன். வண்டி ஆரம்பிச்சா போகலாம். ஹலோ சொல்லுமா. ஹலோ தம்பி. சொல்லுமா, கேட்குது. ஹலோ ஹலோ தம்பி. கேட்குதுமா, சொல்லுமா. ஹலோ தம்பி, சாப்பிட்டியாடா? இப்போ எதுக்கு கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைப்பா, 2 மாசமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மயக்க வர மாதிரியே இருக்கு. ஏன், என்னாச்சு? தெரியலையா, டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு 1 மாதம் வெளியே எங்கேயும் போக வேணாம், வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடயே ஒரு ஆளை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் இப்போ வர முடியாது. அது இல்லை, நம்ம ரெஜி இருக்கால்ல, அதான்டா நம்ம ட்ரஸ்ட்லும் கூட ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலே, அவளுக்கு நம்ம ஊரில் தான் சீட்டு கிடச்சிருக்காமா. அதான் அவள் நம்ம வீட்டில் இருந்தே படிக்கட்டும், எனக்கும் ஒத்தாசையாக இருக்குமல்லப்பா. சரிம்மா, பண்ணு. ஏய், அது ஒன்றும் இல்லையா, நீ அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போறியா? ரொம்ப தூரம் இல்லை, அவள் தனியே எப்படி வருவா?
அதெல்லாம் உனக்கு ஒன்றாகாது, நீ எப்போ போல இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஷார்ப்பாக அந்த இடத்துக்கு வந்துடு. ஏய் நானா என்னடா ம் ஏன் பண்ண இந்த 10th நோச்சில் அவ்வளோ வரும்? உனக்கு எதுக்கு? ஏன்டா கத்துற? ஒன்றும் இல்லை, விஜய் இருக்கால. ஆமாம், விஜயா. அவள் தங்கச்சி 10th படிக்கிறாளாம், ஏதோ நோட்ஸ் வேணுமா, அதை எனக்கு பொண்ணுச்சு வாங்கிட்டு வர சொன்னான். இதுக்கு என்ன, போய் வாங்கி கொடு. இல்லை, என்கிட்ட 200 தான் இருக்குது. அப்படியா? இரு, ஆன்லைனில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 450 ரூபா போட்டிருக்கு. அதான் உங்கள் வீட்டில் கேட்ட உடனே காசு அனுப்பாங்களே, கொஞ்சம் கேட்டு வாங்கி கூட. வீட்லையா? ப்ளீஸா 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 ப்ளீஸ்ரா. சரி இரு, அப்பாட்ட கேட்டு பார்க்குறேன். பா எங்கப்பா? இங்கே தான் மகனே. இங்கே தானா? இங்கே தான் மகனே. பா எனக்கு அவசரமாக 500 வேணும், என் நம்பருக்கு அனுப்பிச்சி விட. அனுப்புகிறேன் மகனே. அப்பா அப்பா பா மகனே, அப்பாட்ட கையில் தான் மகனே காசு இருக்கு. நீ ஒரு 70 ரூபா போட்டு அனுப்பிச்சோன்னா அப்பா குச்சு குச்சுன்னு மெட்ரோ பிடிச்சி உனக்கு பேங்க்கில் போட்டுருவோம் மகனே. அனுப்பு மகனே. 70 ரூபாய்க்கு குச்சு குச்சுக்கா? யோ எங்கேயா இருக்க? இங்கே தான் மகனே. யோ வெய்யா ஃபோனை. டேய் என்னால் முடியலடா. டேய் என்னடா இது? ஆமாம், நீ தான் நோட்ஸ் கேட்ட. டேய் இது என்சைக்ளோபீடியாடா. ஆமாம், இதில் தான் நான் படித்தேன். டேய் டேய் அவளுக்கு இதை பொண்ணை படிக்க சொல்கிறான். இவனை உன்னை விட இங்கே எவனை சின்சியராக ஏமாந்துருக்கான்டா. இல்லைடா, தினைக்கு இதே இடத்துல ஒருத்தர் வந்து நிற்கிறானா, அவன் எவ்வளோ பெரிய ஜோக்கராக இருப்பான். ஒருவேளை அவன் வாளோட ஆளாக இருப்பானோ? அமைதியாடுறா. ஜான், சாரி பிரதர். உங்களா? என்ன ஜான், சாம் இன்னைக்கு வரலன்ட்டாளா? அவனே தான். யார் நீ? வாள்டா ஆளு, நான் தான் அப்பயே சொன்னேன்ல. நீ இன்னைக்குன்னு இல்லை, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சாம் உன்னால் பார்க்க முடியாது. கன்ஃபார்ம் இவன் தான். நீ என் மேலே கோவப்பட்டாலும் சரி, தலையில் இருந்தாலும் சரி, உனக்கு சாம் இங்கே வரணும்னா நான் சொல்கிறது நீ பண்ணு. போடாடி. அடிங் கலக்காலா வர்ற. நீ வருவாள? 4 நாள் ஆச்சு, இன்னைக்காவது வருவாளா? டேய் அவன் வாழ்ந்தானா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, மடையர்களின் காதல். ஏய் சாம், நாளைக்கு வந்துடுவேல்ல? வந்துடுறி, வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஜான், இன்னைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. சாம், நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு தெரியல, பார்ப்போம். நான் வேணா உங்கள் வீட்டுக்கிட்ட வரட்டா? அங்கேயாவது வருவல்ல? வெயிட்லாம் பண்ணாத, நான் வர லேட் ஆகும். உனக்கு சாம் இங்கே வரணும்னா நான் சொல்கிறது நீ பண்ணு. நீ முதல்ல அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற ஐடியாலாம் விட்டுட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேல்ல, அதை போய் சொல்லு அவகிட்ட.
உனக்கு ஐஃபோன் ரொம்ப பிடிக்குமேன்னு தான் உன் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் உனக்கு கால் மெசேஜ்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் 2 டேஸில் ஊருக்கு போயிடுவேன். உன்னால் முடிஞ்சா வா, இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு அதே இடத்துல மீட் பண்ணலாமா? நாளைக்கு அதே இடத்துல மீட் பண்ணலாமாவா? ஆ, மச்சி, எனக்கு என்னமோ சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. இல்லை ஆமாம்ண்ணே, ஜார்ஜ் அப்போவே நிப்பாட்டுனா நம்ம தான் கேட்கவே இல்லையா? பாரு சட்டில் ஒரு அந்தி. ஹே அது இல்லைடா. இங்கே ஒருத்தவன் பைக் நிப்பாட்டி நம்மளை ஃபாலோ பண்ணுவான்ல, அப்போ நான் சொன்னடா. ஓ அவரா? இங்கே தான் எங்கே நோ பார்க்கிங்கில் பைக் பேர் பண்ணி சுற்றிட்டு இருப்பான் பாரு. இதோ வரான் பாரு. பாரு வந்து சம்மந்தமே நம்ம சிரிச்சுட்டே பேசுவான். கேட்டியா? நீ பேசு. என்ன ஜான், ஹாப்பியாக இருக்கீங்க போல்? நான் சொன்னேன்ல. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரில, ஆனால் என் லைஃப்பில் நடக்கிறதுக்கு உனக்கு இது சம்மந்தம் இருக்க மட்டும் தெரியுது. ஒழுங்கு மேரா என்னன்னு சொல்லு. ஏன்னாச்சன் எப்படி பேசுகிறேன் அவன்? இதை பாரு ஜான், நான் யாரை சொன்னால் நம்பவும் மாட்டேன், அது நம்புற மாதிரி இருக்காது. உனக்கு ஒன்று சொல்கிறேன் மச்சான், இவன் தான் பெருசாக கதை சொல்லுவான்ட்டு இருக்குது. ரெடி ஆகி பத்தியா சரி விடு. இவன் சொல்கிற மாதிரி நான் ஒரு கதை சொல்கிறேன். நீ இத்தனை நாள் நினச்சிட்ருக்கியே ஒன்று நடக்கணும்னு, அது நடந்தணும்னு நினைக்கிறியா? சப்போஸ் அது மீறி நடந்தாலும் அதை உன்னால் ஏற்றுக்க முடியாது. நம்ப முடியல. இந்தா பார்ப்போம் என்ன. சீனு, உனக்கு ஒரு சீன் இருக்கு, சாயந்தரம் வா என்ன. அவன் பாட்டுக்கு சீனுங்கிறான். அவனுக்கு எப்படி என் பேர்லாம் தெரியும்? ஏய், எதுவும் வாட்ட சொன்னியா என்ன? அவன் போய் எதாவது பண்ணுற போகிறான்டா. எனக்கு இதுதான் வேலையாண்ணா. இஃப் யூ பிலீவ், கம் டு குணா பார்க்கா. ஜான், இன்னைக்கு என்னால் அங்கே வர முடியாது. கிஃப்ட்டை வேணா என் ஃப்ரெண்டை அனுப்பி விடுறேன், அவன்கிட்ட கொடுத்து விட்டுறியா? அவன் தான் வாய்க்கு வந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கான்னா, அவன் ஒரு ஆள் அவன் சொன்னால் சீரியஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அப்படி இல்லைடா, என் லைஃப்பில் நடக்கிறதுலாம் அவனுக்கு எப்படா தெரியுது? அவன் தான் டெய்லி நம்ம பேசல ஒட்டி கேட்குறானே, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும்? மச்சி, உண்மையாலுமே உன் ஆள் அவங்களும் லவ் பண்ணுவாங்களோ? டேய், நானே 1000 குழப்பத்தில் இருக்கேன், நீ வேற ஏன்டா? இப்போ என்ன அவனுக்கு? அவன் யார் என்னன்னு தெரியும், அவ்வளோதானே. இரு வரேன். டேய் சீனு, வந்து உட்கார்றா. உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? நாங்கள் போகிற இடத்துக்குலாம் எத்தவளோ பெஞ்சு பிடிச்சி உட்காரதான் உன் பொழப்பே வா. வாடா. உட்காரவங்க அவன் கூட. டேய், அவன் சும்மாவே மொடா குடிக்காரன். இப்போ ஒன்றை வேறு நினச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு பீர் வாங்கி தளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஒழுங்காக நீயே யாருங்கிற உண்மையை அவன்கிட்ட வந்து சொல்லிடு, சால்வா போய்க்கலாம். இப்போ என்ன உனக்கு? நீ அவனும் ஒரே பிள்ளை லவ் பண்ணுறீங்க. உண்மை என்ன என்கிட்ட சொல்கிறா? உனக்கு 3 மாதம் அவனுக்கு 3 மாதம் பிரித்து சுந்தரபாண்டி படத்தில் சால்வா போயிடலாம்டா. சுந்தரபாண்டி படத்துலையா? அதை விட்டு சீனி ஏன்ட்ட சீன் போட்டுட்ருக்க? உண்மையை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களால் தான் நம்ப முடியாது. நான் கிரியேட்டரா. கிரியேட்டர்னா யூடியூபரா? கடவுள். ஓஹோ, இப்போ ஓகேயா? ஓ இல்லை, ஓமை கடவுளே. டேய், இவனாடா நீ? இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு மனைச்சு வாழ்ந்துகிட்டே இருப்பானுங்களே, இதுக்கு தான் இவ்வளோ சீனா? நான் கூட இதை பெருசாக போய் சொல்ல போகிறேன்னு நினச்சேன். டே இப்போ என்ன உனக்கு இதாக பண்ணி காமிச்ச நம்புவியா? என்ன பண்ணுவா? நீ சொல்லு, என்ன பண்ணணும்? விஜய் கரெக்ட் பண்ணி தெரியா? விஜயாவா? ஆமாம், ஏன் ஆளு? ஆளா? அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையடா.
உனக்கு எப்படி தெரியும்? பிடிக்கலன்னா வெட்டுற வேண்டியதானே? பிடிக்கலன்னு உன்ட்ட சொன்னாலா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் ரொம்ப பிடிக்கும். அவளுமே என் கேங்கில் ஒருத்தியாக தான் இருந்தா. ஆனால் இந்த சுற்றி இருக்க பசங்களாம் என்னை வச்சு காமெடி பண்ணி என்னை ஜோக்கராக மாற்றிட்டானுங்க. சரி நம்ம பசங்க தானே காமெடி பண்ணால் பண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டேன். அப்புறம் தான் தெரியுது அவளும் எனக்கு காமெடியாக தான் பார்த்துருக்கான்னு. சரி இதெல்லாம் மீறி நானும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன். ஆனால் அவள் சிரிச்சிட்டே போயிட்டா. எல்லோரும் சொல்லுவாங்க இந்த காமெடி பண்ணுற பசங்களாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு. அதெல்லாம் சும்மா சிரிச்சிட்டே போயிடணும், சீரியஸால் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் போய் ஓன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சி ஃபீல் பண்ணுறியா? ஐயோ விஜய் 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 நோ தேங்க்ஸ்ண்ணா நோ எதிர்பார்க்கவே இல்லை. நோ மனுஷனா தேங்க்ஸ்ண்ணா நோ மரியாதைலாம் பேசுக மனுஷனா நோ தேங்க்ஸ்ண்ணா. இன்னொன்று இங்கே நான் அவனை போய் கூப்பிட்டு வந்தான். வாடா போலாம்டா. வாடா சாரி கேள்றா. சாரி கேள்றா விட்ட. உனக்கு நான் யார் என்னன்றதே பெரிய பிரச்சனையே இல்லை சார். இவனுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க சார், அப்படின்னா தான் நம்புவான். நீ ஆசையாக கடவுள்கிட்ட வேணியே, அவன் அமுச்சுட்ட ஆள் தான் நான். உனக்கு ஒரு கிஃப்ட்டு. என்னது இது? எனக்கு எதுவுமே கொடுக்கல. கிஃப்டா? நீ தானே உன் ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசைப்பட்ட. அதுக்கான கிஃப்ட்டு தான் அது. வாங்கிக்கோ. ஐஃபோனா? வெறும் ஃபோன் இல்லை, நீ ஃப்யூச்சரில் அடுத்த வருஷம் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறியோ அந்த ஃபோன் தான் அது. நம்பல இல்லை நீ அன்றைக்கி தான் நான் சொல்கிறத நம்பியிருக்க. உனக்கு நம்பிக்கை வரும்போது அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு. வச்சுக்க மச்சி. அது தூக்கி போட்டு வாடா. நான் ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று. சாம், நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு தெரில, பார்ப்போம். உனக்கு சாமி இங்கே வரணும்னா நான் சொல்கிறத நீ பண்ணு. எவ்வளோ நாண்டா ஆச்சு? எத்தனை மணி தாண்டா வரேன்னு சொன்னா? நீ இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கியே ஒன்று நடக்கணும்னு, அது நடந்துடும் நினைக்கிறியா? சார் இவனுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க சார், அப்படின்னா தான் நம்புவான். நாளைக்கு அதே இடத்துல மீட் பண்ணலாமா? நீ ஆசையாக கடவுள்கிட்ட வேணியே, அவன் அமுச்சுட்ட ஆள் தான் நான். உனக்கு ஒரு கிஃப்ட்டு. உனக்கு நம்பிக்கை வரும்போது அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு. பாஸ்வேர்டா? சாம் பர்த்டே. அம்மா ஓடுது. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது?
ஏய் வேணாம். இப்போ ஃபோன் எடுத்தால் என்னன்னு சொல்கிறது? மாநாடு படத்தில் மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறதா? எவன் நம்பா? வாட்ஸ்அப் இருக்கா? சரி, நம்ம ஆளை பார்ப்போம். ஒய்ஃப்னு இருக்குமோ? பேபி சாம்னு பிளாக்டா? நம்மள எதுக்கு பிளாக் பண்ணாவ? ஒருவேளை ஏதாவது பெரிய சண்டை ஏதாவது போட்டோமோ? இப்போ யார்கிட்ட கேட்குறது? சரி, சீனுட்டே கேட்போம். ஹலோ, சொல்லுங்கள். டேய் சீனு, ஜான் பேசுகிறேன்டா. உங்களுக்குலாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே வராதா? எவ்வளோ வாட்டி சொன்னாலும் இப்படி வெக்கமே இல்லாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சீனு இல்லையா? உங்கள் கூட சேர்ந்து அவரும் குடிச்சு நாசமாக போகிறதுக்கா? ஏங்க, உங்கள் வாழ்க்கை அழிஞ்சது இல்லாமல் அவரையும் கூட சேர்த்து அழிக்க பார்க்குறீங்க. இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இவ எதுக்கு நம்மளை திட்டுறா? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது கல்யாணம் தான் ஆயிடுச்சோ? என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேது. இவனை திட்ட போகிறான்னு தெரியலையே. ஹலோ, யாரு? டேய், நான் தான்டா. ஆமாம், வழக்கமாக இந்த நம்பர் தானே கூப்பிட. போதையில் மாற்றி கூப்பிட்டே அண்ணன். சரி, அதை விடு. நீ கேட்ட மட்டும் ரெடி பண்ணிட்ட மச்சி. அதுவும் ஒருத்தன் மாற்றி விட வேண்டியது, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, பணத்தை எங்கே வந்து வாங்கிக்கிற? வழக்கம் போல் லீலா பார்க்க வந்துறியா? வேணாம். அங்கே வந்தால் நீ எனக்கு சரக்கு வாங்கி தர சொல்லுவ. நீ ஒன்று பண்ணு, நம்ம வேலை டீ கடை இருக்குல்ல, அங்கே வந்துடு. அங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். டீ மச்சி, என் பொண்டாட்டி வர கூப்பிட்றான். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அதுக்கு உங்கள் அம்மா தான் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்க எங்கள் அம்மா காரணமா? இல்லை, நீ என்ன மீன் பண்ணுறீன்னு தெரியலையே. எங்கள் டாக்டர் இன்றைக்கி எங்கள் கூட இருக்காங்கன்னா அதுக்கு உங்கள் அம்மாவுக்கும் இந்து மேடமுக்கும் தான் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்துவா? அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? எஸ், அன்றைக்கி என் டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ இந்து இல்லைனா உங்கள் அம்மாவோட ஆர்கன்ஸ்லாம் என் பொண்ணு கிடச்சிருக்காது. மேபி அவங்க போகிறப்ப கூட ஒருத்தங்களுக்கு லைஃப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னடா ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்கிறானுங்க. சரி, பேசாமல் அவள்கிட்டயே கேட்டுரும். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. மெசேஜ் மியா? ஏய் இந்து, அம்மாவுக்கு என்னாச்சு? ஜான், டெய்லி நடந்ததே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அதான் அன்னைக்கே சொன்னனே ஜான், அம்மாவுக்கு மைஸ்தினியா கிராவிஸ்னு ஒரு டிஸார்டர் இருந்திருக்கு. அது அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இந்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. அவங்க யார்கிட்டயா சொல்ல ட்ரை பண்ணாங்களான்னு தெரில. மேபி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவங்கள நம்ம காப்பாற்றிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி காண்ட்.
அவங்க யார்கிட்டயா சொல்ல ட்ரை பண்ணாங்களான்னு தெரில. மேபி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவங்கள நம்ம காப்பாற்றிருக்கலாம். இப்போ எதுக்கு கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைப்பா, 2 மாசமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மயக்க வர மாதிரியே இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு 1 மாதம் வெளியே எங்கேயும் போக வேணாம், வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடயே ஒரு ஆளை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றாகாது, நீ எப்போ கூட இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஜான், இரு வரேன். என்ன ஜான், இப்போவாது நான் சொன்னதெல்லாம் நம்புறியா? ஏய், இப்போ என்ன ஆச்சுன்னு அழுதுட்டு இருக்க? எப்படி? நான் தானடா எல்லா தப்பு பண்ணேன். எங்கள் அம்மா வேண்டாம் கொண்டேன். நான் கொண்டனா? ஹேய், நீ பண்ணா இட்டு வந்து காமிச்சேன், இப்போ நான் கொண்டு ஏன் மேலே பழி போடுறேன்? உன்னால தான் எல்லாமே மாற்ற முடியலடா. எங்கள் அம்மா எப்படியாச்சும் காப்பாத்துறா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ஜான் ஜான் ஜான், இதை பாரு ஜான், இப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லை. இட்ஸ் எவ்ரிதிங் ரிட்டன். நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படிடா எங்கள் அம்மா எழுந்துருவாங்க தெரிஞ்சோ அவங்க கூட சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, நான் ஒன்று பண்ணுறேன். சாம் வேணும் அவங்களை சேர்த்து வைக்கட்டுமா? சாம்லாம் எனக்கு வேணாண்டா, எங்கள் அம்மா தாண்டா வேணும். டேய், அந்த பொண்ணுக்காக தானே உங்கள் அம்மாவை விட்டு வந்த, இப்போ அந்த பொண்ணே வேணான்ற? தப்பு தாண்டா, நான் என்னடா தெரிஞ்சாடா பண்ணேன். ப்ளீஸ்ரா காப்பாத்துறா, ப்ளீஸ்ரா காப்பாத்துறா. சரி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ நினச்சா காப்பாற்றலாம். நானா? எப்படி? ஆமாம், உங்கள் அம்மா பற்றி யார் ஒன்று சொன்னா? அப்படி அதான் இந்த ஒரு காலம் ஏன்டா வளர்றவனுக்கு இதெல்லாம் தெரியும்லடா. ஏய் சொல்கிறா. அம்மாவுக்கு ஏதோ டிஸார்டர் இருக்காமே, 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா கூட காப்பாத்திருக்கலான்னு சொன்னா. நான் தான் இப்போ இருந்து அப்பா வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. சரி, அதான் 5 வருஷம் இருக்குல்ல, போய் காப்பாத்து. 5 வருஷமா? அந்த ஃபோனை முதல்ல எடு. இந்த ஃபோன்னால தான் எல்லாம் இல்லை. பாஸ்வேர்டு நானே போடுறேன். ஆமாம், இன்னைக்கு டேட் என்ன? டிசம்பர் 12, 25. அப்புறம் என்ன, போய் காப்பாத்து. ஹே, அதான் ஃபோனில் வருஷம் 2030 போட்டிருக்கே, அப்புறம் என்ன?
இதை நான் ஃப்யூச்சரில் அடுத்த வருஷம் யூஸ் பண்ண ஃபோனுன்னு சொல்லி கொடுத்த இல்லையா? நீங்கள் 2025 2 வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா காப்பாற்றிடலான்னு சொன்னாங்க. அப்போ 2030னா இன்னும் 5 வருஷம் இருக்குது. இப்போ காப்பாற்றிடலாமா எங்கள் அம்மாவை? ஏய் சும்மா தான் சொன்னியா அடுத்த வருஷம் ஃபோன் இது? உண்மையாகவே நீ சொன்ன மாதிரி 5 வருஷம் இருக்கா? அப்போ காப்பாற்றிடலாமா எங்கள் அம்மாவை? நான் நீ கடைசி வரையும் என்னை நம்பவே மாட்டேல. அப்போ காப்பாற்றினாலடா. டேய் இப்போ என்ன? போ போய் காப்பாற்ற போ. ஹலோ, என்னையா இந்நேரத்துக்கு கூப்பிட்ருக்க? பேசணுன்னு தோணுச்சுமா, அதாம்மா கூப்பிட்டேன். அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி ஏதோ போகணுன்னு சொன்னல, இந்த வாரம் நான் ஊருக்கு வரேம்மா. நம்ம போய் பார்க்கலாம். ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே ஒரு நாள் மாறுறது தானே. நான் வரேன். அப்புறம் அப்படியே வரும்போது ரெஜியும் கூப்பிட்டு வந்துரு. பாரா, என்ன ஒரு அதிசயம்! விஜயவா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறது. ஃபோன் பண்ணிட்டு பேசாமல இருந்தா அப்படியே நான் பேசு. அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போகலாமா? அவர் மட்டும் இல்லைண்ணா. தேங்க்ஸ் தலைவா. ஹலோ ஹலோ, பேசு விஜி. ஓ வெக்கமா? ஹலோ 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 விஜி, கேட்குதா இல்லையா விஜி? சரி பேசு விஜி. ஜி கேட்குது விஜி, பேசு விஜி. ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டாலாட்டு இருக்குது. அவளும் பெண்தானே. விஜி பிஸியா? யோ கடவுளே, எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டே இல்லை. சின்ன இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டியா? அதெல்லாம் சரி, கோடிக்கணக்கான பேர் கூப்பிட்டே வரல, கிருக்கு பையன் நான் கூப்பிட்டா வர போகிற. ஆனால் உனக்கு இந்த மனுஷங்களே இவ்வளோ பரவாயில்லையா? சரியான செல்ஃபிஷா நீ. ஏன் அவனை நம்மளாம் தேவைக்கு தான் கடவுளே கும்பிட்றோம்ல. நம்ம மட்டும் இல்லைடா, எல்லாருமே அப்படி தான். தேவைக்கு தான் கடவுள்.